ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 1 ஏப்ரல் 25. பாபா இந்த மாதத்தினுடைய முதல் முரளியில் பகவானுடைய குணங்கள் என்னென்ன? பாபாவுடைய ஃபஸ்ட்டு குணம் ஞானக்கடல், நாலேஜ்ஃபுல். பாபா நாலேஜ் அப்படிங்கிறது புரிதலுக்காக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது. ஒரு விஷயத்தை உணர்த்துவதற்கான ஒரு கல்வி தான் நாலேஜ். எப்போ நம்ம உணர முடியும்னா, எப்போ நம்ம புரிந்து செயல்படுகின்றோமோ அப்பொழுது நாம் உணர முடியும். ஆகவே உணரக்கூடிய கல்விக்கு பேர் தான் ஞான கல்வின்னு பாபா சொல்கிறாங்க. மீட்டே பச்சே, बाप नॉलेजफुल हैं, उन्हें जानी जाननगार कहना ये उल्टी महिमा है. இனிமையான குழந்தைகளே, பாபா ஞானம் நிறைந்தவராக இருக்கார். ஞானக்கடல் அனைவரையும் அவருக்கு தெரியும், அனைத்தும் தெரியும். ஒவ்வொருவருடைய மனதில் வரும் எண்ணங்களும் அவருக்கு தெரியும். எல்லாமே தெரிந்தவர் என்று கூறுவது தவறான மகிமையாகும். பாபா நாலேஜில் எல்லாமே தெரியும், பட் அவருக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய மனசில் என்னென்ன நினைக்கிறாங்க, யாரை பற்றி நினைக்கிறாங்க, இதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? பாபா ஆते ही हैं तुम्हें पति से पावन बनाने. பாபா தூய்மையற்றவர்களை தூய்மையானவராக மாற்றுவதற்காக வந்திருக்கார். ஒரு பொருளை சுத்தப்படுத்தணும்னா எப்போ சுத்தமாகும் அந்த பொருள்னா? அக்னியில் போடணும். எந்த பொருள் அக்னியில் ஏற்படுதோ அது சுத்தமான பொருள், தரமான பொருள் சொல்கிறோம். அந்த மாதிரி பாபா கூட நம்ம ஆத்மாவுக்கு தியானத்தை சொல்லி கொடுக்குறார், யோக பயிற்சி கொடுக்குறார். யோகா அக்னியில் ஆத்மாவை புடம் போடுறார், சுத்தப்படுத்துகிறார். क्वेश्चन, बाप के साथ साथ सबसे अतीक महिमा और किसकी है और कैसे? பாபாவுடன் அனைவரையும் விட அதிக மகிமை யாருக்கு, எப்படி? बाप के साथ भारत की महिमा भी बहुत है. பாபாவுடன் பாரதத்தின் மகிமையும் மிக உயர்ந்தது. பாரத் கி அவினாஷி கண்ட ஹே, பாரத் ஹி ஸ்வர்க பன்தா ஹே. பாரதமே அழிவற்ற பூமி, பாரதம் ஸ்வர்கமாகின்றது. பாப்னே பாரதவாசியோं को ही धनवान, सुखी और पवित्र बनाया है. பாபா தான் பாரதவாசிகளை செல்வந்தனாகவும் சுகமானவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் மாற்றியிருக்கின்றார். நெக்ஸ்ட் பாயிண்ட், கீதா கி பி அபரம் அபார் மகிமா. கீதைக்கும் அளவற்ற மகிமை உண்டு. சர்வ சாஸ்திர சிரோன்மணி கீதா, அனைத்து சாஸ்திரங்களின் தாய் கீதையாகும். நெக்ஸ்ட் பாயிண்ட், तुम चैतन्य ज्ञान गंगाओं को भी बहुत महिमा. ஃபஸ்ட்டு மகிமை பாரதத்துக்கு, ரெண்டாவது மகிமை கீதைக்கு, மூன்றாவது மகிமை சைத்தன்ய ஞான கங்கைகளாகிய உங்களுக்கும் அதிக மகிமை உண்டுங்கிறார். தும் டைரக்ட் ஞான் சாகர் சே நிக்கலி ஹோ. நீங்கள் நேரடியாக ஞான கடலிடமிருந்து வெளியாகி உள்ளீர்கள். ओम शांति. ओम शांति का अर्थ तो नए पुराने बच्चों ने समझाया है. ओम சாந்திங்கிற மகா வாக்கியம், மகா மந்திரம் புது குழந்தையிலிருந்து பழைய குழந்தைகள் வரைக்கும் புரிஞ்சிருக்கீங்க. बच्चे जान गए हो ये सब आत्माएं परमात्मा की संतान. இதையும் தெரிந்துள்ளோம், நாம் அனைத்து ஆத்மாக்களும் பரமாத்மாவின் குழந்தைகளே. பரமாத்மா ஊஞ்ச்தே ஊஞ்ச், போத் பியாரே தே பியாரா, சபிகா மாஷுக். பாபா யாரு?
மிக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அன்பிலும் அன்பானவர், அனைவருக்கும் அவர் நாயகன். அன்பான நாயகன், அன்பை பொழியக்கூடியவர், அன்பே சிவம் என்ற மகிமையும் அவருக்குரியதாகும். भारत में ही बाप आकर तुमको राजयोग सिखलाते हैं. ये गीता புருஷோத்தம் சங்கம் யுக். பாபா சொல்றார், கீதையை சொல்லக்கூடிய புருஷோத்தம சங்கம யுகம். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்துல பாபா ராஜயோக கல்வியை கற்றுத்தருகிறார். பாரத் ஹி फिर புருஷோத்தமன் बनने का है. பாரதமே மீண்டும் புருஷோத்தமனாக ஆகிக் கொண்டிருக்கிறது. சதோ பிரதான் துனியா கி ஸ்தாபனா ஹோ ரஹி ஹே. தூய உலகம் என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. தும் பच्चे जानते हो बाप द्वारा हमें वर्षा मिलता, वो खुद हम ब्राह्मणों को पढ़ाते. நமக்கு நல்லாவே தெரியும், பாபா மூலமாகத்தான் நமக்கு ஆஸ்தி கிடைக்குது. ஸ்வயம் பாபாவே சொல்றார், நான் பிராமணர்களுக்கு ராஜயோக கல்வியை கற்றுத்தருகின்றேன். क्योंकि वह बाप भी है, सुप्रीम टीचर भी है. वर्ल्ड की हिस्ट्री जारफी चक्कर कैसे लगाती वो भी समझाते हैं. பாபா அப்பாவுக்கு அப்பா டீச்சராகவும் இருக்கார், சுப்ரீம். அது மட்டுமல்ல, டீச்சர் ரூபத்தில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஜார்ஃபி எப்படி சுழல்கிறதுங்கிற நாலேஜ் கொடுக்குறார். वही नॉलेजफुल, बाकी ऐसे नहीं, वह जानी जाननहार, ये बोल है. நாலேஜ் கொடுக்கறதுல பாபா ஒண்டர்ஃபுல்லான ஒரு உயர்ந்த மகான். மகானுக்கெல்லாம் மகான், அதான் மகா வாக்கியம் கொடுக்கிறார். அப்படிப்பட்டவரை எல்லாமே தெரிந்தவர் என்று சொல்வது தவறு. मैं तो सिर्फ आकर पतितों को पावन बनाता हूँ. பாபா சொல்றார், நான் பதீத்த ஆத்மாக்களை பாவனம் படுத்த தான் நான் வந்திருக்கிறேனே தவிர, மற்றபடி நீங்கள் யாரெல்லாம் என்னென்னலாம் செஞ்சிட்ருக்கீங்கிறத பார்க்கறதுக்காகலாம் நான் வரல. என்னோட கடமை இது. ஞானம் நிறைந்தவன், அந்த ஞானத்தை உங்களுக்கு நான் அளித்து உங்களை ஞானேஸ்வரியிலிருந்து ராஜராஜேஸ்வரியாக ஆக்குறேங்கிறார் பாபா. अच्छा, इस रावण राज्य में सभी बेसमझ बन गए. बेहद ड्रामा के पार्टदारी होकर भी ड्रामा के आदि मध्य अंत को नहीं जानते. இந்த டிராமாவின் பாற்றுதாரியாக இருந்தும் இந்த டிராமாவினுடைய ஆரம்ப கட்டம், மத்தியம நிலை, இறுதி கட்டம் என்ன என்பதை கூட நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. तुम एक्टर सोना, जानते हो यहाँ पाठ बजाने आए हैं. பாபா சொல்கிறாங்க, இது நாடக மேடை, நீங்களாம் நடிகர்கள் தானே, நடிப்பை நடிப்பதற்காகத்தானே இங்கே வந்திருக்கீங்க. அப்போ என்ன நடிப்பை நீங்கள் நடிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி என்ன நடிப்பை நடிச்சிங்க? உங்களுடைய ஆக்ட் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வது அவசியம். அபிமே தும் சமஜ்தார் ஹீரே ஜெய்சா பனாத்தாகும். இப்போ நான் உங்களை ஞானத்தால் உஷாராக்கி, அதாவது புத்திசாலியாக்கி, வைரம் போல உங்களை மாற்றுகின்றேன். फिर रावण कौड़ी जैसी बना देता है. ஆனால் ராவணன் உங்களை பிரயோஜனம் இல்லாமல் மதிப்பில்லாதவராக ஆக்கிவிடுகிறார். மேகி அக்கர் சப்கோ சாத்திலே ஜாத்தாகும். நான் தான் உங்களை எல்லாரையுமே அழைத்து செல்கிறேன். பத்தித் துனியாபி வினாஷ் ஹோத்தி. பத்தித்தமான இந்த உலகம் இனி இருக்காது. மச்சரும் திருஷ்ய சப்கோ லே ஜாத்தாகும். பாபா சொல்றார், கொசு கூட்டங்களைப் போல எல்லா ஆத்மாக்களும் மேல் நோக்கி வீட்டை நோக்கி வருவார்கள். अच्छा, धारणेக்கான முதல் விஷயம், ऊंच पद के लिए श्रीमत पर चल अच्छे मैनर्स धारण करने. உயர்ந்த பதவி பெறுவதற்கு பாபாவின் கட்டளைப்படி நடந்து நல்ல தாரணையை, குணங்களை கடைபிடிக்க வேண்டும். சச்சா ஆஷிக் பன் ஏக் மாஷுக் கோஹி யாது கர்னா. உயர்ந்த உண்மையான நாயகியாக இருந்து நாயகன் பாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். ஜித்னா ஹோ சகே யாதுகா அபியாஸ் படாத்தே ஜானா. எவ்வளோ முடியுமோ அவ்வளவு
நினைவிற்கான அபியாசத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருங்கள். பாபா வரதான் கொடுக்குறாங்க. निमित्तपन की स्मृति से माया का गेट बंद करने वाले डबल लाइट भव. நான் நிமித்தம் என்ற நினைவின் மூலம் மாயா வரக்கூடிய கேட்டை மூடக்கூடிய डबल लाइट ஆகுங்கள். जो सदा स्वयं को निमित्त समझकर चलते उन्हें डबल लाइट स्थिति का स्वतः अनुभव होता है. யாரு தன்னை நிமித்தம் என்று புரிந்து நடக்கின்றனரோ அவர்கள் எப்பொழுதுமே டபுள் லைட் ஸ்திதி இயல்பாகவே அவர்களுக்கு அனுபவம் ஆகிறது. கரண் கராவன்கார் கரா ரஹே ஹே மே நிமித்தஹோ ஸ்மிருதி சே சஃபலதா ஹோத்தி ஹே. இந்த ஒரு எண்ணத்தை நாம் செய்வதால் வெற்றி அடையலாம். செய்பவர் செய்விப்பவர் செய்வித்து கொண்டிருக்கின்றார். நான் நிமித்தம், நான் அவருடைய ஒரு கருவி. இதை நினைச்சாலே போதும். மேய்ப்பன் ஆயா மாயாக்கா கேட்டுக்குள்ளா நான்கிற ஒரு உணர்வு வந்துட்டுன்னா மாயா வரக்கூடிய வாசல் திறந்து விட்டதுன்னு அர்த்தம். நிமித்து சம்ஜா மாயாக்கா கேட்டு பந்து ஹுவா. பாபா தான் செய்யறா நம்ம நினைச்சிட்டோன்னா போதும், மாயா வரக்கூடிய கேட் க்ளோஸ் ஆயிடும். तो निमित्त समझने से माया जीत भी बन जाते, डबल लाइट भी बन जाते. நான் ஒரு கருவி நிமித்தம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று மாயாவை வெல்லலாம், இன்னொன்று டபுள் லைட்டாகவும் இருக்கலாம். சாசா சஃபலத்தா பி அவசியம் மில்தி ஹே. இது ரெண்டுமே எங்கே இருக்குதோ அங்கே கண்டிப்பாக வெற்றி கிட்டியே ஆகும். ஸ்மிருதி நம்பர் 1 லேனே கா ஆதார் பன் ஜாத்தி ஹே. இந்த நினைவு தான் நம்மளை நம்பர் 1 வாங்குவதற்கான ஆதாரமாக அமைகிறது. நான் கருவி. பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. திரிகாலதர்ஷி பன்கர் ஹர் கரம் கரோ சஃபலத்தா சஹேஜ் மில்தி ரஹேகி. முக்காலத்தையும் உணர்ந்தவராக இருந்து ஒரு செயலையும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி சகஜமாக கிடைத்து கொண்டே இருக்கும். பாபா அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க. இந்த ஏப்ரல் மாதம் கம்பைன்டு ரூப் கி ஸ்மிருதி சே சதா விஜய் பனோ. இணைந்த ரூபத்தின் நினைவால் எப்பொழுதுமே வெற்றியாளர் ஆகுங்கள். இந்த தலைப்பை ஒட்டி தான் இந்த மாதம் முழுக்க நமக்கு இஷாரா கொடுக்கிறார் பாபா. சிவசக்தி கா அர்த்தியே கம்பைன்டு. சிவசக்தி நான் என்று நினைவு செய்கின்றீர்கள் என்றாலே இணைந்துள்ளீர்கள் பாபாவுடன். बाप और आप दोनों को मिलाकर कहते शिवशक्ति. பாபா மற்றும் நீங்கள் இருவரையும் இணைத்து சேர்த்து சொல்லப்படுது சிவசக்தி என்று. तो जो कंबाइंड है उसे कोई अलग नहीं कर सकता. யார் இணைந்துள்ளார்களோ அவர்களை பிரிக்கவே முடியாது. यही याद रखो कि हम कंबाइंड रहने के अधिकारी बन गए. இந்த நினைப்பை நம்ம கொண்டு வரணும். எப்போதுமே நான் பாபாவுடன் இணைந்து இருப்பதற்கான அதிகாரம் எனக்கு உண்டு. पहले ढूंढने वाले थे और अभी साथ रहने वाले हैं. என் ஆஷா சதா ரஹே. இந்த நினைவு போதை எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கணும். இதுக்கு முன்னாடி நான் பாபாவை தேடிக்கொண்டே இருந்தேன், இப்பொழுது பாபாவுடன் சேர்ந்திருக்கின்றேன். இந்த நினைவு எவ்வளோ நமக்கு ஏற்படுதோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி என்பது கட்டாயமாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஆக ஒவ்வொரு நாளும் நம்ம பிராமண குழந்தைகள் வெற்றியாளர்களாக திகழ்வோம். அச்சா. ஓம் சாந்தி.